ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி ஒரு மெசேஜ் சொல்கிறேன். ஒருத்தவங்களுக்கு வந்து கல்யாணம் முடித்து குழந்த ஒரு 2 வருஷம் 1 வருஷம் குழந்தைலாம் சொல்லுவாங்க. சொந்த பந்த வீட்டுக்கு போகையில் நினச்சிவாங்க கொஞ்சம் பரவாயில்லன்னு நல்லா இன்வைட் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 2 3 வருஷம் ஆகிட்டு நினச்சிவாங்க கொஞ்சம் முகத்தை சிரிச்சிட்டு வாங்க உட்காருங்க அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, அவள் குழந்தைக்கு தான் குழந்தை இல்லாமல் இருக்குது. ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு தப்புனாலும் அவள் குழந்தைக்கு தான் கடவுள் அவங்களுக்கு கொடுக்காம இருக்காரு. அவங்களோட தான் கல்யாணம் முடிச்சு இத்தனை நாட்கள் இவ்வளோ குழந்தை எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கடுத்து அவங்களுக்கு சடனாக குழந்தை பிறந்துச்சு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 இயர்ஸ் கழித்து அவங்க உடனே பேபி பண்ண சொல்லுவாங்க. உனக்காக நான் கோயில் குளம் எல்லா இடத்துலையும் வேண்டினேன், உனக்கு கடவுள் ஆசீர்வதிச்சதை பற்றியா என் ஜெபம் கேட்கப்பட்டது, என்னுடைய பிரார்த்தனை கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நினச்சிவாங்க. நல்ல மாதிரி பேசுவாங்க. அதனால் மக்கள் எதை பேசினாலும் முன்னுக்கு ஒன்று பேசுவாங்க, பின்னுக்கு ஒன்று பேசுவாங்க. அதெல்லாம் அவங்க கண்டுக்கிடவே கூடாது. நம்ம வேலை எது உண்டு அதை பார்த்து நம்ம என்ன செய்யணும், நீட்டாக செஞ்சுட்டே இருக்காங்க. நம்ம குழந்தைலே இவங்க பேசுவாங்க, அவங்க பேசுவாங்க, வெளியில் போனால் பேசுவாங்க, உள்ளே வந்தால் பேசுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சக்கூடாது. கேர் பண்ணவே கூடாது. நம்ம வேலையை நம்ம வேலை செஞ்சுருக்கோம், அவங்க இருக்காங்க, நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டு கெத்தாக போய்கிட்டு நம்ம செய்யலை, நமக்கு எது சரின்னு செய்யலை அதை கெத்தாக செஞ்சுட்டு கெத்தாக போய்கிட்டு இருக்கணும். ஓகே, பாய்.